ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களை பற்றி தாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. மிதுன ராசிக்காரங்க முகப்பொலிவுடன் இருப்பாங்க. நீண்ட கருமையான புருவம் இருக்கும் இவங்களுக்கு. எதையும் கரெக்ட் டைமில் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக நாட்டமும் இருக்குது இவங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் உள்ள மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. கிரகங்களின் நிலையெல்லாம் மாறினதுனால உங்களுக்கு நன்மையும் நடக்கும், ஒரு சில கஷ்டமும் ஏற்படும். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். ஆமாங்க, நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தாங்க வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். வாழ்க்கையில் கஷ்டப்படாதவங்களும் இல்லை, சந்தோஷப்படாதவங்களும் இல்லை, எல்லாமே சேர்ந்து தான் வரும். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இருக்கிறீங்க நீங்கள். மிதுன ராசிக்காரங்க இந்த அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யுங்க. எச்சரிக்கையாக இருங்க. வேலைக்கு போகும்போதும் சமைக்கும் போதும் நிதானமாக இருங்க. தினமும் நீங்கள் பார்க்குற வேலையை எப்பயும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவே போதும். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரலாம், மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிங்க. வாக்குவாதம் வர நேரத்தில் கொஞ்சம் பேசாமல் யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் சண்டை முடிவுக்கு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனா பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். இது மாதிரியான சமயத்தில் நீங்கள் உங்கள் மனசை நிதானப்படுத்துங்க. உங்களோட காதலை வெளிக்காட்டுங்க. எல்லா பிரச்சனையும் இதனால் சரியாகிடும். இவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இப்படி செய்கிறதுனால குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை வந்துடும். ரெண்டு பேரும் சேர்ந்து கூட சமைக்கலாம். இது இன்னுமே உங்களோட நெருக்கத்தை அதிகப்படுத்தும். ஏன்னா சமையல் அறை தாங்க பெண்களுக்கு பாதி உலகம். அதில் நீங்களும் போய் உதவி செய்கிறப்போ அது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களோட காதலும் அதிகம் ஆகும். பணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த நிலையை விட இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சும்மா வீட்டில் இருந்தவங்க கூட இந்த மாதம் ஏதாவது வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிப்பீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைச்சிருங்க. கடன் தொல்லையில் இருந்து மெல்ல மெல்ல வெளியில் போயிடுவீங்க. கடனை பற்றி எந்த பயமும் வேணாம் உங்களுக்கு. அதை சரி செய்கிற அளவுக்கு பணம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு பணம், நகை இதெல்லாம் சேர்க்கிற ஆர்வம் வரும். இதுக்காக நகை சேமிப்பு திட்டம், பேங்க் சேவிங்ஸ் இது மாதிரி பணத்தை எப்படி மிச்சம் பிடிச்சு சேமிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பணத்தை முதலீடு கூட செய்யலாம். அது உங்களுக்கு பல மடங்கு பெருக்கி தரும். உங்களோட கடின உழைப்பால் பணத்தை சேர்த்து கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவீங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கிட்டேயும் கடன் கொடுக்காதீங்க, அப்புறம் ஏமாற நிலைமை கூட வரலாம். தொழிலில் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், பயப்பட வேணாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த திருமண தடை எல்லாம் போயிடும். நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பெண் இல்லைன்னா மாப்பிள்ளையை தேடுறீங்க, அது போலவே கிடைக்கும். திருமணம் தாங்க எல்லா சந்தோஷத்துக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி. அது சரியாக அமைச்சிட்டா உங்கள் வாழ்க்கையே சொர்க்கம் தாங்க. எல்லா சொந்தங்களும் சேர்ந்து சந்தோஷமாக நடத்துகிற நிகழ்ச்சி தாங்க இது. திருமணத்திற்காக தாலி செய்ய சொல்லலாம், முகூர்த்த புடவையும் எடுக்கலாம். இந்த அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்கான அனைத்து பொருத்தமும் பொருந்தி வந்திருக்குங்க. வியாபாரம் பார்க்குற உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. வெளியூரில் கூட புதிய வியாபாரத்தை தொடங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க. இருக்கிற வியாபாரத்தை எப்படி இன்னும் பெருசாக்கி நிறைய கஸ்டமரை சேர்க்கறது அப்படின்னு நினைப்பீங்க. தரமான பொருளை விற்பனை செஞ்சு மக்களோட மனசில் இடம் பிடிப்பீங்க. வியாபார லாபத்தையும் நஷ்டத்தையும் ஒரே தராசிலேயே வச்சு பார்ப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது கெட்டது ரெண்டையும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. இதனால் உங்களுக்கு அதிக அளவு பிரச்சனை வராது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்கள் பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டீங்க. இருக்கிறத வச்சு சமாளிப்பீங்க. அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. உங்களை அழகுபடுத்துறதில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அதுக்கு தேவையான பொருளையும் வாங்கி வைப்பீங்க. பட்டுப்புடவை, நகை இது மீதெல்லாம் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதை தினமும் போட்டுக்க மாட்டீங்க. சாதாரணமாக தான் இருப்பீங்க. எதையும் சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் வச்சிக்க மாட்டீங்க. பேச வேண்டிய இடத்துல பேச தயங்க மாட்டீங்க. ஒரு சில இடத்துல அமைதியாக இருப்பது தான் நல்லது அப்படின்னு நினைப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்க முன்கோபத்தை கட்டுப்படுத்தி வேலையை செஞ்சு முடிங்க. அதற்கான பலன் கிடைக்கும். ஆஃபீஸில் ஒரு சில முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க. பல நாளாக குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இப்போ ஒரு முடிவு வரப்போகுது.
தினமும் பால கணேசனை வழிபடுங்க. இந்த முழு முதற் கடவுளான கணபதி உங்களுக்கு குழந்தையாகவே வந்து பிறப்பாரு. கவலையை விட்டுட்டு சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கணேஷ் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓம் கண் கணபதியே அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருந்து வந்தாலும் போக போக சரியாகிடுங்க. உங்களுக்கு தானே படிப்பு மீது ஒரு ஆர்வம் வந்துடும். எதையும் எளிதில் புரிஞ்சு படிங்க. தினமும் நடத்துகிற பாடத்தை அன்னைக்கே படித்து வையுங்க. இது உங்களுக்கு பரீட்சையில் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நல்ல மார்க் எடுக்கலாம். விளையாட்டு மீது உங்களுக்கு கவனம் போகும். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை சூஸ் பண்ணி பயிற்சி செஞ்சால் வெற்றி உங்களுக்கு தான். கலையின் மீது அதிக காதல் கொண்டவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை அவங்க சுய ஒத்தியில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. டிராயிங்கில் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. கவிதையின் காதல் இன்னும் அதிகமாகும். இயற்கையோடு சேர்ந்த கவிதை ரொம்பவே பிடிக்கும் இவங்களுக்கு. டான்ஸ், மியூசிக் அப்படின்னு மனதை எப்பயும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க. கைவினை பொருட்கள் எல்லாம் செய்வீங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. மனசில் சோர்வு வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. எந்த பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு நினைப்பீங்க. மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறும் நிலையில தான் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. உங்களோட கனிவான பேச்சை அனைவரும் கவர்ந்துடும். நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. உங்களோட கஷ்டத்தை எப்பயுமே வெளியில் சொல்ல மாட்டீங்க. அதை நீங்களே சரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. சின்ன சின்ன தொந்தரவு எல்லாம் வரும். மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க, சரியாகிடும். சத்து தரக்கூடிய பழம், காய்கறி, கீரை, நட்ஸ் இது மாதிரியாக அதிகமாக சாப்பிடுங்க. உடலுக்கு பலம் தரும். மனபலமாக இருக்கிற உங்களுக்கு உடலும் பலமாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தாங்க. ஏன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தாங்க சிதம்பரம் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதுதாங்க ஆருத்ரா தரிசனம். நடராஜருக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான அபிஷேகத்தில் ஒன்று தாங்க இது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எதையும் விட்டு கொடுத்து போவாங்க. பணத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. கிரகங்களோட மாற்றம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சின்ன சின்ன தடைகள் எல்லாம் வந்தாலும் எல்லாமே சரியாகிடும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. குழந்தைகளோட படைப்பு விஷயத்தில் சாதாரணமாக இருக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கிரகங்களோட பாதிப்பு எதுவும் வராமல் இருக்க தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படியுங்க. அப்படி இல்லைன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டு சுப்பிரபாதம் கேளுங்க. இது மனதுக்கு ரொம்பவே அமைதி தரும். இந்த அக்டோபர் மாதம் பெருமாளுக்குரிய மாதம்னே சொல்லலாங்க. சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளோட எந்த அவதாரமாக இருந்தாலும் அது இந்த மாதத்தில் விசேஷந்தாங்க. அதனால் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். சனிக்கிழமையில் விரதம் கூட இருக்கலாம். துளசி தீர்த்தம் மனதையும் நம்மளோட வாழ்க்கை கஷ்டத்தையும் சுத்தப்படுத்தும். எம்பெருமான் நமக்கு துணையாக இருப்பார். ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. காதல் விவகாரம் எல்லாம் கைகூடுங்க. வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுப்பீங்க. சந்தோஷமாக நேரத்தை போக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு காதலில் ஜெயிக்கிற மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வருங்க. எதிலும் கோபப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. கோபம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்க வச்சுடுங்க. நிதானம் தான் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டு தரும். நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து வாழ்க்கையை நடத்துங்க. இது ரெண்டுமே ரயில் தண்டவாளம் போல் நம்ம கூடவே தான் வந்துட்டுருக்கோம் வாழ்நாள் முழுவதுமே. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. சின்ன சந்தோஷங்களை எல்லாம் மனதில் சேர்த்து வச்சுக்கோங்க. கெட்டது எல்லாம் மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. வீடு கட்டுற வாய்ப்பு இருக்குங்க. சரியான நேரமும் இத்தாங்க உங்களுக்கு. உங்களோட சொந்த செலவழியே நீங்கள் வீடு கட்டி முடிக்கலாம். வீட்டு மனைகளை வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் இது சரியான நேரமாக உங்களுக்கு இருக்குங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வண்டியும் பார்த்து வாங்குங்க. நிதானமாக வண்டியை ஓட்டுங்க. ஆன்மீக பயணம் எல்லாம் இப்போ போவீங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. அடிக்கடி கோவிலுக்கு போவாங்க. அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. விரத முறைகளையும் இவங்க கடைபிடிப்பாங்க. கடவுள் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாங்க. பூஜை பொருட்கள் எல்லாம் அதிகமாக வாங்குறதுல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. இதனால் குலதெய்வத்தோட பார்வை உங்கள் மேலே இருக்கும். மிதுன ராசிக்காரங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் தீபம் போட்டுட்டு வாங்க. இந்த மாதத்தில் எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நாம் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.